பவானி லைஃப் ஸ்டைல் இந்த குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக, கவலைனா என்ன, வருத்தனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் எவ்வளோ அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. நான் நினைக்கிறேன் நான் இதெல்லாம் இழந்துட்டேனோன்னு தோணுது. நாங்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு நிறைய விளாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. விளையாட்டு மட்டும்தான் உலகன்னு பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் நிறைய விளையாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் காலத்தில் விளையாட்டு இது. நீங்களாம் அப்படி விளையாண்டுருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் இப்போ குழந்தைங்களாவே இருந்திருக்கலாம் போல். எந்த கவலையும், இந்த கஷ்டமும், மனவேதனை, வருத்தம் எதுவுமே இருந்திருக்காது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்போ நான் பெரிய பிள்ளை ஆவேன், பெரிய பிள்ளைனாலும் ஒரே அழுகை. இன்றைக்கி அழ ஆரம்பித்தது இன்னும் அழுதுகிட்டு இருக்கேன். அன்றைக்கி சீக்கிரமாக பெரிய பிள்ளை ஆகணும்னு அழுகை. இன்றைக்கி ஏன் நான் சீக்கிரமாக பெரிய பிள்ளை ஆகிட்டேன்னு அழுகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுனால பிள்ளைங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் வீடு தங்கினதில்லை. ஒரே விளையாட்டு தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய கார்டன் இருந்தது. அங்கே தான் போய் எப்பவும் கிடப்போம். வந்து சாப்பிடணும், விளாடணும், தூங்கணும், அப்படி தான் இருந்தது. எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரிக் இருந்தது. மத்தியானம் இத்தனை மணி கரெக்டாக சாப்பிடணும், நைட்டு இத்தனை மணி சாப்பிடணும். அந்த நேரம் வரலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு என்னை அடிச்சிட்டிங்க, திட்டிட்டிங்க, நான் சாவ போகிறேன்னு அந்த ஓடி போயிடுவேன் வீட்டை விட்டு. என் ஃப்ரெண்டு அஷ்ரப்னு அவன் பேர். இப்போவும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். ஆனால் என்ன ஃப்ரெண்ட்னா என்ன, ஒருத்தர் சந்திக்கிறது இல்லை. என் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் 1 மணி நேரம் ட்ராவல் தான். வாட்ஸ்அப்பில் ஹாய் பாய் குட் நைட் மெசேஜும் குட் மார்னிங் மெசேஜும் நல்லா இருக்கேன் அந்த மெசேஜ் மட்டும் ஷேரிங் பண்ணுறோம். இப்போ எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரு வருத்தம், வேதனையாக தான் இருக்குது. குழந்தைங்கன்னு சொல்கிற வாழ்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சு ஒரு ஏஜுக்கு வந்த பின்ன படிப்பு பின்ன அதுக்கப்புறம் வேலைன்னு ஆயிடுது. எனக்கு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளையாட்டை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு. இந்த விளையாட்டு எப்படின்னா 10 பேர் டீம் இருக்கும். ஒரு பிள்ளைய குடிக்க கொண்டு வச்சுட்டு இந்த விளையாட்டு எப்படின்னா ஒரு டீம் இருக்கும். 10 பேர் இருப்பாங்க. ஒரு பிள்ளைய குடிய வச்சுட்டு பின்ன 10 பேர் பேலன் குதிச்சு வருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ விளையாடுவாங்க 4 தூணை பிடிச்சிக்கணும். தூணை விட்டுட்டா அந்த பிள்ளைங்க வந்து இன்னொரு பிள்ளை தொட்டுட்டா அவுட்டு. அப்படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீடு தங்கினதே கிடையாது. கோலிக்கா விளையாடுவோம், பின்ன பந்து விளையாடுவோம், என்னென்னமோ விளையாண்டுருக்கோம். கல்லை வச்சு கல் விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம். இந்த பிள்ளைங்களோட மேலே ஏறிட்டா பார்த்தீங்களா, கீழே இறங்கினா அவுட் பண்ணிடுவாங்க. ஞாபகம் வருது நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபுல் பாட்டு தெரியாது, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வாழ்க்கை என்றைக்குமே இதே போல் சந்தோஷமாக இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு வருத்தம், வேதனை எதுவும் தெரியாத அளவுக்கு வளரணும் குழந்தைங்களாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விளையாட விடுங்க. வீட்டிலே போட்டு பூட்டி மொபைலை கையில் கொடுத்து டிவியை பாருன்னு வெட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி ஞாபகம் வர்ற மாதிரி உங்களுக்கு சின்ன பிள்ளையில் விளையாண்ட ஞாபகம்லாம் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். குட்டி பிள்ளை பாருங்கள், எல்லாம் என் மேலே ஏறி போங்கன்னு குட்டி பிள்ளை நிற்கிறேன். அந்த வயசு அந்த பிள்ளைக்கு 3 வயசு தான் ஆகுது. ரொம்ப சேட்டக்கார பிள்ளை. எல்லாமே கடைக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட நாங்கள் இன்னொரு விளையாட்டு விளையாடுவோம். கலர் கொன்சா கலர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. கலர் கொன்சா கலர். பிளாக்குன்னு சொன்னால் இப்போ பிளாக்கை தொடணும், ஒயிட்டுன்னு சொன்னது ஒயிட்டு தொடணும். யார் தொடலையோ அவங்க அவுட்டு. பிளாக்குன்னு சொல்லும்போது எல்லோரும் தலையை தொடுவாங்க. ட்ரெஸ்ஸை ஒருத்தர் தொட்டுப்பாங்க. நீங்கள் அப்படி விளையாண்ட அனுபவம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எங்கள் காலத்தில் மொபைலும் ஃபோன்லாம் கிடையாது. இப்போ தான் மொபைலும் ஃபோன்லாம் வந்துட்டு பிள்ளைங்க வீட்டை விட்டு போகாமல் சோம்பேறி மாதிரி சாப்பிட்டுட்டு சோஃபாவில் ஏறி உட்காந்துக்குதுங்க. நிறைய ஞாபகம் வருது. இந்த ஞாபகத்தோடையே நம்ம காலத்தை ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடுவோம். உங்களுக்கு இந்த விளையாட்டோட அனுபவம்லாம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், என் புலம்பல் வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். எனக்கு இந்த பிள்ளைங்க விளையாடுற பார்த்து ரொம்ப ஞாபகம் வந்துட்டு எல்லாம் பழசெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உறவுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். இது வ்ளாக்னு சொல்ல முடியாது, சும்மா நான் உட்காந்துருந்தேன் வேலை இல்லாமல் அது வீடியோ நான் எடுத்துட்டேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டடா, லவ் யூ. இன்னொரு தடவை பிள்ளைங்களை பார்க்குறீங்களா? பிள்ளைங்க எல்லாமே ஓடிட்டாங்க வீட்டுக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கு.